Let's start the topic of discharge of contract. Discharge of contract. Discharge அப்படின்னா என்னென்னா டெர்மினேஷன் அர்த்தம். டெர்மினேஷன் முடிவுக்கு கொண்டு வரது. ஒரு கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப்பு பிட்வீன் தி பார்ட்டிஸ், கான்ட்ராக்டர் அண்ட் கான்ட்ராக்டி, இந்த ரெண்டு பிட்வீன் தி பார்ட்டிஸ்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப், கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப் வந்து டெர்மினேஷன் ஆகுது தான் டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்டு. இந்த டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் எந்தெந்த ரீசன்ஸ்னால வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அதுதான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, எ கான்ட்ராக்ட் இஸ் discharged ceases to operate and when the rights and obligation created by it come to an endன்றாங்க. எந்த ரைட்ஸ்காண்டி எந்த ஆப்ளிகேஷனுக்காண்டி அதை க்ரியேட் பண்ணாங்களோ அது என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆகிறப்போ கம்ஸ் டு அன் எண்டு அப்படின்னா முடிவுக்கு வந்துடும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஆப்ளிகேஷன் அண்ட் ரைட்ஸ் வந்து முடிவுக்கு வர்றது தான் வந்து என்னென்னா டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட்ன்றாங்க. ஒரு கான்ட்ராக்ட் பண்ணுறப்போ அந்த கான்ட்ராக்டில் இருக்கிற ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன் வந்து கம்ஸ் டு அன் எண்டு, முடிவுக்கு வர்றது தான் டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, சம்டைம்ஸ் அதர் ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸும் என்ன ஆகுனா மே ரைஸ்ன்றாங்க. ஒரு கான்ட்ராக்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறப்போ அதோட ரிசல்ட் என்ன இருக்குன்னா அதர் ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் வந்து அரைஸ் ஆகும் அப்படின்றாங்க. எதை பேஸ் பண்ணினா இண்டிபெண்ட் ஆன் ஒரிஜினல் கான்ட்ராக்ட், ஒரிஜினல் கான்ட்ராக்டை டிபெண்ட் பண்ணியிருக்காது அப்படின்றாங்க. அது இண்டிபெண்ட்டாக இருக்கும். டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட்னா என்ன, மெயின் termination of contractual relationship between the parties. Then next இதுதான் பார்க்க போகிற டாபிக், மோட்ஸ் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ். எந்தெந்த வேஸில் வந்து கான்ட்ராக்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிஸ்சார்ஜ் பை பெர்ஃபார்மன்ஸ். பெர்ஃபார்மன்ஸ்ன்றது வந்து அந்த கான்ட்ராக்ட் ரன் ஆகுது பார்த்திங்களா, அதுதான் சொல்கிறாங்க பாருங்கள். இம்ப்ளைஸ் கேரிங் அவுட் தி ஆப்ளிகேஷன் ஆஃப் தி கான்ட்ராக்ட் அப்படின்றாங்க. அப்போது கான்ட்ராக்டோட ஆப்ளிகேஷன் வந்து கேரி அவுட் பண்ணுற அந்த பெர்ஃபார்மன்ஸே வந்து கம்ப்ளீட்டான டிஸ்சார்ஜ் ஆகிடும்ன்றாங்க. இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சம் ட்ரான்சாக்ஷன்ஸ், சம் ஆப்ளிகேஷன்ஸ் ஆண்டி வந்து க்ரியேட் பண்ணுற கான்ட்ராக்டு, அந்த ஆப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஆகிடும்னா ஃபுல்ஃபில் ஆகிடும். அப்போது அந்த கான்ட்ராக்டு டிஸ்சார்ஜ் ஆகிடும். அதான் சொல்கிறாங்க பாருங்கள், கம்ப்ளீட்டட் அக்கார்டிங் டு தி ரியல் இன்டென்ஷன்ஸ் ஆஃப் தி அக்ரிமெண்ட். அப்போது அந்த பெர்ஃபார்மன்ஸு மஸ்ட் கம்ப்ளீட்டட் ஆகுது, அதோட ரியல் இன்டென்ஷன் அந்த அக்ரிமெண்ட் ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னா அப்போ என்ன ஆகிடும், ஃபுல்ஃபில் ஆகிடுச்சுன்னா அந்த கான்ட்ராக்ட் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்சார்ஜ் ஆகிடும், அது முடிஞ்சிடும். அதான் டைம் அண்ட் மேனர் ப்ரிஸ்கிரைப்டு, அதுவும் அந்த மென்ஷன் பண்ண டைமு அந்த மேனர்னா அந்த ப்ரிஸ்கிரைப் பண்ண அந்த டைம்குள்ளே ஃபுல்ஃபில் பண்ணுறது. அந்த கான்ட்ராக்டோட ரியல் இன்டென்ஷன் வந்து டன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிடும், அப்போ டிஸ்சார்ஜ் ஆகிடும் கான்ட்ராக்டு. இது 2 டைப்ஸ் சொல்கிறாங்க, ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ், attempt பெர்ஃபார்மன்ஸு. டிஸ்சார்ஜ் பை பெர்ஃபார்மன்ஸ் இந்த டாபிக். மோட்ஸ் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்டில் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தாச்சு, டிஸ்சார்ஜ் பை பெர்ஃபார்மன்ஸ். செகண்ட் பாயிண்ட் வந்து அக்ரிமெண்ட் ஆன் கன்சென்ட், பை அக்ரிமெண்ட் ஆன் கன்சென்ட். கன்சென்ட்ன்றது வந்து என்னென்னா மியூச்சுவலி அக்ரியிங்னு அர்த்தம். 2 பார்ட்டி இருக்காங்க, கான்ட்ராக்டர் அண்ட் கான்ட்ராக்டி, அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் அவங்களுக்குள்ளே என்ன ஆகிடுது, கம்ஸ் டு அன் எண்ட், முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். அவங்க 2 பேரும் வந்து உடன்பட்டு 2 பேருமே என்ன பண்ணிடலாம், கான்ட்ராக்டை முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கன்சென்ட், பை அக்ரிமெண்ட் ஆன் கன்சென்ட். அதுதான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கு பாருங்கள், என் பை மியூச்சுவலி அக்ரியிங் ஃபார் இட். அதுதான் அக்ரிமெண்ட் ஆன் கன்சென்ட். இப்போது 2 பேருமே வந்து மியூச்சுவலாக 2 பேரும் வந்து சம்மதிச்சு அந்த கான்ட்ராக்ட் வந்து கம்ஸ் டு அன் எண்ட், முடிவுக்கு கொண்டு வரலான்னு நினச்சாங்கன்னா அதுவும் ஒரு என்னது டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் சொல்கிறாங்க. இந்த வேலையும் என்ன ஆகுது, டெர்மினேஷன் ஆகுது கான்ட்ராக்ட்ன்றாங்க. இது எப்படி வந்து இது அக்ரிமெண்ட் ஆன் கன்சென்ட்னா எக்ஸ்பிரஸ் சொல்கிறாங்க. எக்ஸ்பிரஸ்னால் அந்த கான்ட்ராக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா வெளிப்படையாக, எக்ஸ்பிரஸ்னால் சொல்கிறதுன்னு அர்த்தம்.
டைம் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் தி கான்ட்ராக்ட் ஆர் சப்சிக்வெண்ட் டு இட்ஸ் ஃபார்மேஷன்றாங்க. 2 டைப் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் சொல்கிறது என்ன எப்படின்னா, அந்த கான்ட்ராக்டு க்ரியேட் பண்ணுறப்போ ஃபார்மேஷனை க்ரியேட் பண்ணுற அந்த டைம் அப்போ மென்ஷன் பண்ணுறது. இன்னொன்று வந்து கான்ட்ராக்ட் போட்டதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் டு இட்ஸ் ஃபார்மேஷன்னா கான்ட்ராக்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃபார்மேஷனை உருவானதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அந்த பார்ட்டிஸ் பிட்வீன் தி பார்ட்டிஸ் என்ன பண்ணலான்னா மியூச்சுவலை என்ன பண்ணிக்கலாம், டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலான்றாங்க கான்ட்ராக்டை. இன்னொன்று வந்து இம்ப்ளைடு சொல்கிறாங்க, இந்த பர்டிகுலர் ரீசன்ஸ்னாலன்றாங்க. இம்ப்ளைட் கன்சர்ன் அவங்க உள்ளுக்குள்ளே அது வந்து என்னென்ன ரீசன் கொடுத்துருக்காங்க, நொவேஷன், அல்ட்ரேஷன், ரெசிஷன், ரெமிஷன், அக்கார்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், வேவியர் அண்ட் மர்ஜர். இந்த ரீசன்ஸ்னாலே என்ன ஆகுதுன்னா இம்ப்ளைட் கன்சென்ட்ன்றாங்க. அவங்களுக்குள்ளவே வந்து என்ன பண்ணிடுறாங்களாம், இது எக்ஸ்ப்ரெஸ் அது ஒரு டைப்பு, இம்ப்ளைடு இது வேறு ஒரு டைப்பு, டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க கான்ட்ராக்டை. தென் தேர்ட் மோட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் என்னென்னா பை இம்பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ்னு. பாசிபிளே இருக்காது, இம்பாசிபிள், அது செய்ய முடியாது அந்த பெர்ஃபார்மன்ஸு அப்படின்றப்போ அந்த கான்ட்ராக்ட் என்ன பண்ணிக்கலாம்னா டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இது வந்து இம்பாசிபிலிட்டி பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க. லா டஸ் நாட் ரெகனைஸ் வாட் இஸ் இம்பாசிபிள். லானாலே என்ன பண்ண முடியாது, அது இம்பாசிபிளானது, அது ரெகனைஸ் பண்ணது ஏற்றுக்கலை, அது அந்த ரீசன்னாலே என்ன பண்ணிக்கலான்னா அது இம்பாசிபிலிட்டின்றாங்க. அந்த கான்ட்ராக்டே என்னது ரன் பண்ண முடியாது. டஸ் நாட் கிரியேட் அண்ட் ஆப்ளிகேஷனை என்ன பண்ண முடியாதான், கிரியேட் பண்ண முடியாத பட்சத்தில் அது இம்பாசிபிள்ன்றாங்க. இப்போது இம்பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், பாசிபிளே இல்லாத ஒரு விஷயத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டோன்னா அது என்ன தான், அந்த கான்ட்ராக்ட் வாய்ட் அப்படின்றாங்க, அது வந்து செல்லாது அப்படின்னு அக்கார்டிங் டு செக்ஷன் 56 சொல்லியிருக்கான்றாங்க, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. இது 2 டைப்ஸ் இம்பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து எக்ஸிஸ்டிங் அட் தி டைம் ஆஃப் அக்ரிமெண்ட்ன்றாங்க, அந்த அக்ரிமெண்ட் போகிறதுக்கு முன்னாடியே அது என்னது பாசிபிள் இல்லை, அப்படி ஒரு விஷயத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டிருந்தால் அது இம்பாசிபிள் தான் அப்படின்றாங்க. தென் அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறம் அரைசிங் சப்சிக்வெண்ட் டு தி ஃபார்மேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னா அந்த கான்ட்ராக்டு உருவானதுக்கப்புறம் ஃபார்மேஷன்றது உருவானதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அது இம்பாசிபிள் அப்படின்றப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கான்ட்ராக்டு டிஸ்சார்ஜ் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. தென் எக்ஸிஸ்டிங் அட் தி டைம் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ன்றது வந்து இந்த 2 வேஸில் நடக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நோன் டு தி பார்ட்டிஸ்க்கு தெரிஞ்சு இது பாசிபிள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சே வந்து கான்ட்ராக்ட் போடுறாங்க. நோன் டு தி பார்ட்டிஸ்னால் அது ஒரு ரீசன் சொல்கிறாங்க. நாட் நோன் டு தி பார்ட்டிஸ், தெரியாமே என்ன பண்ணுறாங்க கான்ட்ராக்ட் போடுறது. இந்த 2 ரீசன் சொல்கிறாங்க, எக்ஸிஸ்டிங் அட் தி டைம் ஆஃப் இம்பாசிபிலிட்டி பெர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து லேப்ஸ் ஆஃப் டைம் சொல்கிறாங்க. லேப்ஸ் ஆஃப் டைம்ன்றது வந்து அந்த டைம் டியூரேஷன் முடிஞ்சிடுது சொல்கிறாங்க. இப்போ ஒரு கான்ட்ராக்ட் இந்த பர்டிகுலர் வித்தின் தி ஸ்பெசிஃபைட் டைம் பாருங்கள், மஸ்ட் பி பெர்ஃபார்ம்டு வித்தின் ஏ ஸ்பெசிஃபைடு டைம் அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபைடு டைம்குள்ளே என்ன பண்ணியிருக்கணும், கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா அதான் லேப்ஸ் ஆஃப் டைம். அந்த டைமில் என்ன ஆகிடும்னா அந்த கான்ட்ராக்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், டிஸ்சார்ஜ் ஆகிடுன்றாங்க. தென் ஃபிஃப்த் பாயிண்ட் மோட்ஸ் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்டில் பை ஆப்ரேஷன் ஆஃப் லா சொல்கிறாங்க. லா படி என்ன ஆகிடும்னா டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. என்னென்ன ரீசன்னா பை டெத்து சொல்கிறாங்க. அந்த கான்ட்ராக்டில் டிபெண்ட் பண்ணியிருக்கிற பர்சனல் ஸ்கில் அண்ட் எபிலிட்டி, அந்த ப்ராமிசர் அண்ட் ப்ராமிஸினா இங்கே கான்ட்ராக்டர் அண்ட் கான்ட்ராக்ட் அவங்களுடைய டெத்துனால் என்ன ஆகுதுன்னா பர்சனல் ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் வந்து அந்த கான்ட்ராக்டில் டிபெண்ட் ஆகிருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கான்ட்ராக்ட் டிஸ்சார்ஜ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பை மர்ஜர்னு சொல்கிறாங்க. பை மர்ஜர்னால் ஒரு சேம் கான்ட்ராக்டை அனதர் பார்ட்டிக்கிட்ட இன்பீரியர் ரைட்ஸ்னால் எந்த ரைட்ஸ் அண்ட் வாங்காமல் என்ன பண்ணிடுறது, சேர்த்துக்கிறது. எய்தர்னால் அனதர் பார்ட்டிஸை வந்து சேர்த்துக்கிறது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த கண்டிஷன்லேயே என்ன பண்ணலான்னா கோர்ட்டு மூலிமா என்ன பண்ணிக்கலாம், டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம். தென் பை இன்சால்வன்சினா
எல்லா லைபிலிட்டிஸும் பே பண்ணுறதுக்கான எபிலிட்டி இல்லாத பட்சத்தில் அட்ஜுடிகேஷன்னா கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி என்ன பண்ணலாம், பிறர் டு தி அட்ஜுடிகேஷன் சொல்கிறாங்க. என்ன லாஸோ அதை என்ன பண்ணிக்கலாம்னா இன்சால்வெண்ட்னா கிளைம் பண்ணிக்க முடியாது. அப்போது என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கான்ட்ராக்டை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க கோர்ட் மூலிமா. தென் 4th பாயிண்ட் வந்து அன்ஆத்தரைஸ்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் தி டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ன்றாங்க. எந்த கன்சர்னும் இல்லாமல் அதர் பார்ட்டிஸ் கிட்ட அந்த கான்ட்ராக்டை என்ன பண்ணுறது, வேறு ஒருத்தருக்கு ஆல்டர் பண்ணுறோம் அப்படின்னா அதை அன்ஆத்தரைஸ்ட் ஆல்ட்ரேஷன் சொல்கிறாங்க. இந்த கண்டிஷனில் என்ன பண்ணலான்னா கோர்ட் மூலிமா போய் என்ன பண்ணிக்கலாம், அந்த கான்ட்ராக்டை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இது பார்த்த எல்லா டாப்பிக்குமே மோட்ஸ் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட். டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட்னா என்னென்னு பார்த்தோம். டெர்மினேஷன் ஆஃப் கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி பார்ட்டிஸ். மோட்ஸ் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்டில் 5 டைப்ஸ் இருக்குது. ஒன் என்னென்னா டிஸ்சார்ஜ் பை பெர்ஃபார்மன்ஸ் சொன்னோம். பெர்ஃபார்மன்ஸ்ன்றது ஆப்ளிகேஷன் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சுன்னா அப்போ அந்த கான்ட்ராக்ட் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக டிஸ்சார்ஜ் ஆகிடும்னு பார்த்தோம். செகண்ட் அக்ரிமெண்ட் ஆன் கன்சர்ன். பார்ட்டிஸ் பிட்வீன் தி பார்ட்டிஸ் அக்ரிமெண்ட் பண்ண பிட்வீன் பார்ட்டிஸ்குள்ளே மியூச்சுவலாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கான்ட்ராக்டை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தோம். செகண்ட் டைப் அதில் எக்ஸ்ப்ரெஸ் இம்ப்ளைட் பார்த்தோம். தென் தேர்ட் டைப் பை இம்பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். பாசிபிளே இல்லாத ஒரு விஷயத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டாங்கன்னா அது என்னது, இம்பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அந்த கான்ட்ராக்ட் டிஸ்சார்ஜ் ஆகிடும். அது பார்த்தோம். 2 டைப், எக்ஸிஸ்டிங் அட் தி டைம் ஆஃப் அக்ரிமெண்ட், இன்னொன்று சப்சிக்வெண்ட் டு தி ஃபார்மேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். தென் ஃபோர்த் பை லேப்ஸ் ஆஃப் டைம். ஸ்பெசிஃபைடு டைம் மென்ஷன் பண்ண கான்ட்ராக்ட் டைமில் என்ன பண்ணலாம், அந்த டைம்குள்ளே ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுடைய ஆப்ளிகேஷன் அப்போ என்ன ஆகிடுது, லேப்ஸ் ஆஃப் டைம் முடிஞ்சு போயிடுது. அப்போ என்ன ஆகிடும்னா டிஸ்சார்ஜ் ஆகிடும்னு பார்த்தோம். தென் பை ஆப்ரேஷன் ஆஃப் லா மூலயமா என்ன பண்ணலான்னா சம் டிஸ்சார்ஜஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க கான்ட்ராக்டை. என்னென்ன ரீசன்னா பை டெத், பை மர்ஜர், பை இன்சால்வன்சி, அன்ஆத்தரைஸ்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். தட்ஸ் இட்.